ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு என்னதான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம எல்லாருமே திணறி போய் நிற்கிறோம். ஏன்னா மல்லியும் பல வழிகளை தப்பிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனால் தப்பிக்கவே முடியல. கடைசியில் அவ்வளோதான் போச்சு, எல்லாமே முடிஞ்சு அப்படின்ற மாதிரி நினைக்கும் பட்சத்தில் வேற லெவலில் ஒரு ஆள் களத்தில் இறங்கி இப்போ நம்ம மல்லியை தூக்கிக்கிட்டு வர்றாங்க. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம அரவிந்த் தான். அரவிந்த் மல்லியை எப்படி தூக்கிக்கிட்டு அது விஜய் கிட்ட போய் கொண்டு போய் நம்ம மல்லியை ஒப்படைக்கிறாங்க. இது எப்படி நடந்துச்சு, இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மல்லிக்கு அவ்வளவுதான், மல்லிக்கு இருந்த நம்பிக்கை மொத்தமும் போயிடுச்சு. அவ்வளவுதான், நம்மளோட வாழ்க்கை இதுக்கு இது முழுசுக்க சதைய போகுது. நம்ம எல்லாமே போச்சு, இதுக்கு மேல வெண்பாவே பார்க்க முடியாது, விஜயையும் பார்க்க முடியாது, அவ்வளவுதான், போச்சு போச்சு அப்படின்ற மாதிரி மல்லி நினைச்சிட்டே இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் மனோகரன் தீவிரமா தேடிட்டு இருக்காரு. எப்படியாச்சும் தன் தங்கச்சி தேட முடியும், கண்டுபிடிச்சிட முடியாதா அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு. அப்பதான் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு ரவுடிகள் எல்லாருமே அடிச்சு போட்டு அரவிந்த் அந்த இடத்துக்கு மல்லியை தூக்கிட்டு வர்றாங்க. எப்படி அரவிந்த் வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரவிந்த் சீக்ரெட் ஆஃபீஸரா வேலை பார்த்துட்டே இருக்காங்க. அதாவது படத்துல காமிப்பாங்க இல்லையா, ரவுடிங்களுக்குள்ளவே ஒரு நல்ல ஒரு போலீஸ் இருப்பார் சொல்லிட்டு, அது மாதிரி அரவிந்த் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் மல்லியோட போட்டோ தான் எல்லா ரவுடிங்களுக்கும் போயிடுச்சு. மாறிட்டு தப்பிக்கும் போது மாறி தான் எல்லாருக்கும் போட்டோ அனுப்பும்போது அரவிந்துக்கும் போயிருக்கு போட்டோ. அப்படி வந்ததுதான் அரவிந்த். வந்ததுமே மல்லி போட்டோவை பார்த்ததுமே அரவிந்துக்கு பதறி அடிச்சு எங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு, அரவிந்த் சீக்கிரட்டா இந்த மிஷின்ல இருந்தார். ஏன்னா சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே அனாதைங்க எல்லாருமே இழுத்துட்டு கை காலை உடச்சி பிச்சை எடுக்க வைக்கிறது மிகப்பெரிய குற்றம். அதுல இருந்து எல்லாரையும் மீட்டணும். இதுல இன்னும் எத்தனை பேர், அதாவது இன்னும் எத்தனை ரவுடிங்க இதுக்குள்ள இருக்காங்க, யார் தான் ஹெட் அப்படின்றதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அரவிந்த் இந்த மிஷின்ல இறங்கினாரு. ஆனா மல்லி போட்டோ வந்ததுமே அது எல்லாத்தையுமே உதறி தள்ளிட்டு மல்லி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அடிச்சு உடைச்சிட்டு மல்லியை தூக்கிட்டு வராரு. ரவுடிங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, நம்மளுக்குள்ளேயே ஒருத்தவன் இவ்வளோ சீக்கிரட்டா இருந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அப்புறம் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் மல்லியை தூக்கிட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை அரவிந்த் கையோட தூக்கிட்டு வராரு. கையோட தூக்கிட்டு வீட்டுக்கு வராரு. ஏன்னா விஜய் இப்போ சூழ்நிலை கைதியா மாட்டிக்கிட்டாரு. இந்த சுடர் சத்தியம் வாங்கிட்டா இல்லையா, இந்த மாதிரி எங்க போனாலும் என்னை விட்டு போகவும் கூடாது, எங்க போனாலும் சொல்லிட்டு போகணும்னு சொல்லிட்டு விஜயும் சத்தியம் பண்ணிட்டாரு. சத்தியம் பண்ணது மட்டும் இல்லாம மல்லியை பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாதுன்னு சொல்லிட்டு ஏங்கி தவிக்கும் போது அப்பதான் அரவிந்த் மல்லியை தூக்கிட்டு வர்றாங்க. உண்மையிலுமே ரியல் ஹீரோனா அரவிந்த் தான். அப்பவும் சரி இப்பவும் சரி, மல்லி பேசாம அரவிந்த கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருப்பாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அரவிந்த் பண்ண செயலுக்கு 100க்கு நம்ம அரவிந்துக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. விஜய் ஷமசாக்கா ஆயிட்டாரு. மல்லியை கையில பார்க்கவுமே வீட்டுக்குள்ள வரவுமே எல்லாரும் மிரண்டு போய் நிற்கிறாங்க. ஏன்னா மல்லி வாயில அந்த கட்டு கட்டி இருக்கு, உடம்புல அந்த கயிறு இருக்கு. பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. உடனே விஜய் என்ன அரவிந்த் என் மல்லி என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அறிவு கட்ட விஜய், உன்னைதான் நான் கேட்கணும், என் மல்லியை என்ன பண்ணி வச்சிங்க, நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சேன். ஆனால் இப்போ என் மல்லி இந்த நிலைமையில இருக்கான்னா அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் தான் காரணம், உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எப்படியாச்சும் இதில் வெளியே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே விஜய்க்கு ஒன்றுமே புரியல. அரவிந்த் நீ என்ன சொல்கிற போகிற எதுவுமே எனக்கு புரியல, தெளிவாக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ தான் மனோகரன் அங்கே வர்றாரு. மனோகரனுக்கும் விஷயம் போயிடுச்சு. மனோகரன் வர்றாரு. இந்த மாதிரி என் மேலே தான் தப்பு மாப்பிள்ள, என்னை மன்னிச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, யோ மாமா உன்னை என்ன சொல்லி திட்டுறதுனே எனக்கு தெரியல, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என் மல்லிக்கு உன்னால தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எப்படியாச்சும் இல்லை மாப்பிள்ள, நான் நல்லது செய்ய போய் தான் இப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்லது என்ன நல்லது செய்ய போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, மல்லியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன், இப்படி ஆகுன்னு எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
சரி ஃபஸ்ட்டு மல்லியை கட்ட அவுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு மல்லின்னா மல்லிக்கு மூச்சு பேச்சே இல்லை. எல்லாருமே வந்து பயந்து போயிடுறாங்க. மல்லிக்கு என்ன ஆச்சுன்னு ஒன்றுமே புரியல. ரொம்பவே வந்து எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. விஜய் அழுக ஆரம்பிக்கிறாரு. மல்லியை நான் மன்னிச்சிரு மல்லி, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், உன்னை நான் இதுக்கு மேலே நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே வந்து சுடருக்கு, ராஜிக்கு, நிஷாவுக்கு என்னடா இது, இப்போதான் நம்மளோட பிளான் சக்ஸஸாக வந்து போயிட்டு இருந்துச்சு, கடைசியில் இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தத்தில் இருந்துட்டு இருக்கா சுடர். அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். இவ எதுக்காக ஒசூர் போனான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க கோழி மூட்டி விட ஆரம்பிச்சிட்டா. விஜய் ஃபஸ்ட்டு இவ எதுக்காக அங்கே போனான்னு கேளுங்க, அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி எதுக்காக அங்கே போனீங்க அப்படின்ற மாதிரி மனோகர்கிட்ட கேட்க, மனோகரன் தான் சமாளாச்சே, மாப்பிள்ளை ஃபஸ்ட்டு மல்லியோட நிலைமையை பாருங்க, அவ சொல்கிறா இவ சொல்கிறான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்ருக்கீங்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திசை திருப்பிடுறாரு. உடனே வந்து விஜய்க்கும் ஆமாம்மா ஐயோ நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு இப்போ ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க. உடனே சுடர்ச்சே தப்பிச்சிட்டானே, இவனை தப்பிக்க விடவே கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இவங்க 3 பேர் கூடி பேச ஆரம்பிச்சிடறாங்க. யார் இவன், எங்கேருந்து வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல மொத்த கதையும் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ இதை வச்சே ஒரு சம்பவம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த சுடர் வந்து ஒரு கதையை கட்ட ஆரம்பிக்கிறா. உடனே வந்து ராஜேஸ்வரி சொல்கிறா, ரேணுகா ஏதோ தப்பாக இருக்குது, இப்படியே விட்டு வச்சா கண்டிப்பாக உன் கல்யாணத்தில் குளறுபடி தான் ஆகும். அவங்க லிஃப்டாக கேட்டாங்க, குளறுபடி தான் ஆகும், அதனால் வந்து பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. என்ன ராஜி நீ வேற பயமுறுத்துற, எனக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன், இந்த நேரத்தில் வந்து நீ பயமுறுத்திட்டு இருக்கிய அப்படின்ற மாதிரி கேட்க, சச்சா நான் பயம்லாம் முறுத்தலை ரேணுகா, உண்மையை தான் சொல்கிறேன், உன் வாழ்க்கை ரொம்ப ரிஸ்கில் இருக்குது, முடிஞ்சால் வந்து காப்பாற்றிக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி காப்பாற்றுறது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. ஏதாவது ஒன்று பண்ணி காப்பாற்றி தான் ஆகணும், இதெல்லாம் யோசி, உன்னால் எல்லாமே முடியும் அப்படின்ற மாதிரி இவளும் ஏற்றி விட, அங்கேயும் ஏற்றி விட, இங்கேயும் ஏற்றி விட்டுட்ருக்காங்க. பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணணும்னு தான் வந்து மல்லி நினச்சாங்க. கடைசியில் மல்லி இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்து மாட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.